العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد قد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات والله بما تعملون خبير وقال نبينا صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم ومسلمة أو كما قال عليه الصلاة والسلام يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار புகழனைத்தும் ஃபுர்கானை புவிகளித்த பேருபகாரி அல்லாஹுவுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் தூதாய் இறுதி தூதராய் இவ்வுலகத்திற்கு வந்த முஹம்மதுர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் ஏனைய நல்லோர்கள் அனைவர் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவின் கடமையை குறித்த நேரத்தில் நிறைவேற்றுவதற்காக இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் குன்றாமல் குறைவின்றி நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக எனது வார்த்தையை துவங்குகிறேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நமக்கெல்லாம் அவனுடைய மார்க்கத்தில் இருப்பதற்கான ஒரு நல்ல நிஅமத்தை, ஒரு அருளை தந்து உலகில் பல்வேறு நபர்களுக்கு கிடைக்காத, பல சாராருக்கு கிடைக்காத ஹிதாயத்தை நமக்கெல்லாம் தந்து அதில் சில அமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறான். நமக்கெல்லாம் தெரியும் ஃபர்லுனா என்ன அப்படின்றது தெரியும். கட்டாய கடமைகள். அப்ப கட்டாயமாக ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டிய கடமைகள் என்று சில கடமைகள் இருக்கிறது. உதாரணமாக நம்ம ஐவேளை தொழுகுவது என்பது ஃபர்லு இரண்டு வகையாக பிரிப்பார்கள். ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா என்று. ஃபர்லு ஐன் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட நபர்களும் தனித்தனியாக இறைவனுக்கென்று நிறைவேற்ற வேண்டிய இபாதத்துகள், தொழுகை, நோன்பு போன்றவையெல்லாம் ஃபர்லு ஐன்ல வரும். ஃபர்லு கிஃபாயா என்பது ஜனாசாவுடைய தொழுகை. இதெல்லாம் என்ன செய்வோம்? உதாரணத்திற்காக ஜனாசாவுடைய தொழுகை ஃபர்லு கிஃபாயா என்று சொல்லுவார்கள். ஒரு ஊர்ல ஒரு மௌத் ஆகுதுன்னு சொன்னா ஊர் முழுக்க நின்று கட்டாயமாக தொழுக வேண்டும் என்பது கிடையாது. ஆனா ஜனாசா ஃபர்லு, ஒரு குறிப்பிட்ட சாரார் தொழுதா எல்லாருக்குமே அந்த அமல் என்ன ஆயிரும்? நிறைவேறியது என்ற பொருளை தரும். இது ஃபர்லு ஐன், ஃபர்லு கிஃபாயா. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபர்லு ஐன் என்று ஒரு சில அமல்களை வைத்திருக்கிறான். உதாரணமாக தொழுகை.
நாம் தினசரி தொழுகக்கூடிய 5 வக்துடைய தொழுகை என்பது ஃபர்ல ஐன். எல்லா நபர்களும் தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்கப்படுவார்கள். நீங்கள் தொழுதிங்களா? எனக்காக எங்கள் அத்தா தொழுதுட்டாருன்னு சொல்ல முடியாது. எனக்காக எங்கள் அம்மா துவா கேட்டு தொழுகையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. தனிப்பட்ட நபர்கள் தனித்தனியாக தன்னுடைய கணக்குகளில் எழுதப்படக்கூடியது தொழுகை என்பது. அதே போல் நோன்பு என்பது, எனக்காக என்னுடைய பிள்ளைகள் நோன்பு வச்சாங்கன்னு சொல்ல முடியாது. நமக்கு நாம தான் நோன்பு வைக்கணும். அப்போ இது போன்ற அமல்கள்லாம் ஃபர்ல ஐன்ல வருது. அப்படி எத்தனை அமல்கள் இப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய சமுதாயம் ஃபர்லாக அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஆக்கிய ஒரு இபாதத், இது ஒரு கடமை அல்லது ஒரு செயல் என்று சொல்வதை விட இதை ஒரு இபாதத் என்று சொல்வது மிகையாகாது. அப்படி அல்லாஹும் அவனுடைய ரசூலும் ஃபர்லாக்கிய ஒரு விஷயத்தை இந்த சமுதாயம் மறந்து விட்டது. என்னவென்றால் இல்மை தேடுவது, கல்வி கற்றுக்கொள்வதை அல்லாஹுடைய ரசூல் ஃபர்லாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது தலபுல் இல்மி ஃபரீலத்துன், இல்மை தேடுவது என்பது அனைவருக்கும் கட்டாயம். ஃபரீலத் ஃபர்ல். அப்ப இல்மை தேடுவது என்பது ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமா, ஒவ்வொரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்வியை தேடுவது என்பது கட்டாய கடமை. இந்த சமுதாயம் அதை மறந்து விட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு கல்வியிலே நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் கீழ் நிலையில், தாழ்ந்த நிலையில், மிகவும் ஒரு கீழே இருக்கக்கூடிய நிலைமை நம்ம எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை கமிஷன் இந்தியாவிலேயே இஸ்லாமியர்களுடைய கல்வித்தரத்தை, அந்த லிட்ரஸி ரேட்டை எடுத்து பார்த்தோம்னா மிக குறைவானதாக, மிகவும் தாழ்ந்த ஒரு இடத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அதை போதிக்கவில்லை. ஃபரீலத், இல்மை தேடுவது என்பது அனைவருக்கும் கட்டாய கடமையாக அல்லாஹுவும் அவனுடைய ரசூலையும் நாம் ஏற்றுக்கிட்டோம்னா, எப்படி நம் மீது தொழுகை கடமையாகிறதோ, எப்படி நம் மீது நோன்பு வைப்பது கடமையாகிறதோ, அதே போல கல்வி கற்பதும் நம் மீது கடமையாகிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் எல்லோரும் கல்விமான்களாக இருக்கிறோமா? ரொம்ப அதீத படித்த, பட்டம் படித்த, பட்டம் வாங்கிய மேதைகளாக ஆக வேண்டும் என்பது கிடையாது. அடிப்படை கல்விகள் அனைவருக்கும் கிடைக்கப்பெற்று கொண்டிருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் அது அப்படியான நிலைமை இன்றைக்கு மிக அதிகமான வீடுகளில் கிடையாது. மிகவும் சொற்பமான குடும்பங்களில் மாத்திரம்தான் எல்லோருக்கும் கல்வி கிடைக்க பெறுகிறது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம். அப்ப அல்லாஹும் அவனுடைய ரசூலும் கல்வியை எந்த அளவிற்கு சிறப்பு வாய்ந்ததாக ஆக்கியிருக்கிறார்கள், கல்வி கற்பவருடைய சிறப்பு என்ன என்பதையெல்லாம் நம்ம குர்ஆன்ல இருந்தும் ஹதீஸ்ல இருந்தும் பார்க்க வேண்டும். இர்ஃபஇல்லாஹுல்லதீன ஆமனு மின்கும், உங்களில் யார் ஈமான் கொண்டு அதன் பிறகு வல்லதீன ஊத்துல் இல்ம தரஜாத், யாருக்கு அல்லாஹ் கல்வியை வழங்கி இருக்கிறானோ அவர்களுடைய படித்தரத்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, கல்வி பெற்றவர்களுக்கான படித்தரம் என்பது மறுமையில் மிக உயர்ந்ததாக இருக்கும். அல்லாஹ் குர்ஆனை ஓத சொல்லி கேட்பான். எவ்வளவு மனப்பாடம் செஞ்சிருக்கீங்க ஓதுங்கன்னு மறுமையில கேட்பான். அப்ப அந்த ஒரு மனிதர் எந்த அளவிற்கு குர்ஆனை அதிகமாக மனனம் செய்து வைத்து அதை மனனமாக அப்படியே அல்லாஹ்விடத்திலே ஓதி காட்டுகிறாரோ, நாளை மறுமையில் அவர்களுக்கு சுவனத்தினுடைய தரஜா, அந்த அந்தஸ்து என்பது உயர்ந்து கொண்டே இருக்கும். அவர் ஒரு ஹாஃபில், குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்தவர், அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு கடைசிய மினல் ஜின்னத்தி வன்னாஸ்ல முடிக்கிறார்னு சொன்னா அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் மிக உயர்ந்த அந்தஸ்தில் ரசூலோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவார். அப்ப அதற்கான வழிமுறைகள், அந்த வழியை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நாம வகுத்து தந்திருக்கிறோமா என்பதை நாம் எல்லாம் பார்க்க வேண்டும். அப்ப அந்த கல்வி கற்பதற்கான வாய்ப்பினை நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, அடுத்த தலைமுறைக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மிக சொற்பமானவர்கள் தான் அந்த பாதையில் இருக்கிறார்கள். கல்வி என்றவுடன் நம்முடைய ஜும்மா மேடைகளில் பேசுகிறோம், எனவே நம்ம மார்க்க கல்வியை மாத்திரம்தான் பேசுகிறோம் என்பதை நாம் தப்பா புரிஞ்சுக்க கூடாது. அந்த இடத்திலே ரசூல் தலபுல் இல்முத்தீன் என்று இஸ்லாமிய கல்வியை அல்லது அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலை மாத்திரம் படிக்கக்கூடிய மார்க்க கல்வியை அங்கே குறிப்பிடவில்லை. பொதுவாக இல்மை தான் குறிப்பிடுகிறார்கள். இல்முன்னு வர எந்த இடமா எடுத்து பாருங்க, குர்ஆனா இருக்கட்டும், ஹதீஸா இருக்கட்டும்,
இல்முன்னு அல்லாஹுவோ அவனுடைய ரசூலோ சொன்ன ஏதோ எந்த ஒரு இடமாக ஆகட்டும், கல்வி என்று பொதுவாகத்தான் ரசூலும் அல்லாஹுவும் கூறியிருப்பார்களே ஒழிய அந்த இடத்தில் உலகம் சார்ந்த கல்வி என்றோ மார்க்கம் படிக்கக்கூடிய மார்க்க கல்வி என்றோ எந்த இடத்திலும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் எந்த இடத்திலும் அதை பிரித்து பார்த்ததே கிடையாது. பொதுவாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை கல்வி என்பது ஒன்றுதான். ஒருவன் ஒரு விஷயத்தை பற்றி அல்லது ஏதோ ஒரு அறிவை பெற்றுக்கொள்கிறான் என்றால் அது கல்வி. அது உலகமாகட்டும் மார்க்கமாகட்டும் எல்லாமே கல்வியில் சேர்ந்துதான் வருகிறது. சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் அப்படி கல்வியில் உயர்ந்தவர்களாகத்தான் இருந்தார்கள். ஏதாவது ஒரு சஹாபியை இவர் ஆலிம் இல்லைன்னு உங்களால் பிரித்து சொல்ல முடியுமா? அபூபக்கர்ல ஆலிம்க, உமர் அலில ஆலிம் கிடையாது, சொல்ல முடியுமா? இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்தில் ஆலிம்கள் அல்லாதவர்களையும் நாம் பிரித்து பார்க்கிறோம். இவர் மார்க்கம் படித்தவர், இவர் படிக்கல என்று. சஹாபாக்கள் அப்படி வாழவில்லை. அல்லாஹுவும் அவனுடைய ரசூலும் கற்றுத்தந்த எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டார்கள். கற்றுக்கிட்டு வெறுமனே தொழுகை, பள்ளிவாசல் அல்லது பள்ளிவாசலிலே பாடம் சொல்லி தருவது அல்லது தொழுகைக்கு இமாமாக நிற்பது என்று அந்த வேலைகள் மாத்திரம் செய்தார்களா? கிடையாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய வியாபாரி. அவர்களை விட மிக செல்வந்தர்கள் அன்றைக்கு மதினாவிலே கிடையாது. சதக்காவாக கேட்கும் பொழுது ஆயிரக்கணக்கில் ஒட்டகங்களை தந்தவர்கள். அப்போ ஒரு பக்கம் அவங்க பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மார்க்கத்தை ரசூலிடத்திலே கற்றுக்கொண்டிருந்தார்கள். இவர் ஆலிம் அல்லாதவர் என்று சஹாபாக்களில் யாரையுமே நம்மால பிரிக்க முடியாது. எல்லா கல்வியையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் சஹாபாக்கள் இருந்தார்கள். அதைத்தான் ரசூல் போதித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த கல்வி அதுதான். ரசூல் வெறுமனே மார்க்கத்தை மாத்திரம் நீங்க இப்படி நோன்பு வைக்கணும், இப்படி நோன்பு வைக்கக்கூடாது, இப்படி தொழுகணும், நீங்கள் இந்த அளவு வந்தா ஜக்காத்து கொடுக்கணும் என்று மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை மாத்திரம் ரசூல் கற்றுத்தரவில்லை. ஒரு மனிதன் தூங்குவதற்கான ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் இன்றைக்கு நமக்கு புரிகிறது. ஒரு மனிதன் அமர்ந்து தண்ணீர் குடிக்க வேண்டும் என்ற ஒழுக்கத்தை கற்றுத்தந்தார்கள். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் இன்றைக்கு தெரிகிறது. வெறுமன குர்ஆனிலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இறைவனை பற்றிய அந்த இறையாண்மையை மாத்திரம் சொல்லவில்லை. அந்த இலாஹியத்தை, இறைவனை பற்றிய கருத்துகள் மாத்திரம் கிடையாது. அதில் குர்ஆன்ல 3 பங்கு தான். மற்ற 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இன்னொன்று இந்த உலகத்தில் நம்ம படைத்த படைப்புகளுடைய அறிவியல் சார்ந்த விஷயங்களை அல்லாஹ் பேசியிருப்பான். கடல் 2 திரைகளுக்கு இடையில் கடல் இருக்குது, ஒரு கடல் இன்னொரு கடலோடு சேராது என்பது மிகப்பெரிய அறிவியல். அப்போ அந்த அறிவியல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். படித்தவர்களுக்கு தான் தெரியும். குர்ஆனை படிக்கும் பொழுதுதான் அது குர்ஆன்ல இருக்குன்னே தெரியும். அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியல் வெறுமனே குர்ஆனை ஓதுனா மாத்திரம் தெரியாது. அது அறிவியலாக, சயின்டிஃபிக்காக அது நிரூபிக்கப்பட்டது என்பது உலகக் கல்வியை படித்தால் தான் தெரியும். அப்ப 2ஐயும் படிக்கும் பொழுதுதான் நாம் அல்லாஹ்வுடைய அந்த தாத்பரியத்தை உணர முடியும். அந்த அல்லாஹ்வுடைய அந்த உண்மை தன்மையை, இறைவன்தான் உண்மையான ரப்புல் ஆலமீன் என்று நம்மால் எப்பொழுது புரிந்து கொள்ள முடியும் என்றால், வெறுமனே குர்ஆனை ஓதிக்கிட்டு குர்ஆனுடைய தர்ஜுமாவை மாத்திரம் படித்தால் போதாது. அல்லாஹ் வெளிப்படையால சொல்ல மாட்டான். இது நான் வச்சிருக்க அத்தாச்சி என்று சொல்லுவான். இதை பற்றி சிந்தித்து பாருங்கள் என்று சொல்லுவான். அதுல என்ன, அப்ப அல்லாஹ் சிந்திச்சு பாருன்னு சொல்லிட்டான்னாலே அதுல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னு அது சம்பந்தமான அறிவியல் ஆராய்ச்சியில் ஈடுபடும் பொழுது நமக்கு பல்வேறு அறிவியல் உண்மைகள் தெரிய வரும். அப்ப இதிலும் இருக்க வேண்டும், அதிலும் இருக்க வேண்டும். அதுதான் இன்றைய தலைப்பு, 2ம் தேவை. வெறுமன மார்க்கத்தை மாத்திரம் எங்களுக்கு மறுமைதான் முக்கியம், இந்த மறுமைக்காக மார்க்கத்தை மாத்திரம் தான் கற்றுக்கொள்வோம் என்று சொன்னோம் என்றால், இன்றைக்கு இந்தியாவிலே இந்திய முஸ்லிம்கள் எப்படி ஆங்கில சுதந்திர போராட்டத்திற்காக என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அன்றைக்கு இருந்த உலமாக்கள் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளக்கூடாது என்ற ஒரு ஃபத்வா கொடுத்தாங்க. ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது அவங்க நம்மளை அடிமைப்படுத்துறாங்க, இந்தியாவை விட்டு விரட்ட வேண்டும், அவர்களுடைய மொழியை கற்றுக்கொள்வது ஹராம் என்ற ஒரு ஃபத்வா கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த ஃபத்வா சரியானதாக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஃபத்வா எது வரைக்கும் கடைபிடிக்கப்படுகிறது என்றால், சுதந்திரம் அடைந்த பிறகும் அந்த ஃபத்வாக்கள் கடைபிடிக்கப்பட்டு, அந்த மார்க்க தீர்ப்புகள் கடைபிடிக்கப்பட்டு, நம்முடைய சமுதாயம் என்பது ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளாமலே போய்விட்டது.
எனவே அவர்களுக்கு இந்தியாவை தாண்டி வேறு நாடுகளில் சென்றால் கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் தெரியலை, மொழி பிரச்சனை வருகிறது. எனவே மேலை நாடுகளில், அயல் நாடுகளில் வேலை பார்ப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை அங்கே உள்ள கம்பெனிகள் எடுப்பது கிடையாது. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் ஒரு கல்வியின் நிறுத்தத்தின் காரணமாக ஆரம்பிக்கிறது. அதன் காரணமாகத்தான் அந்த ஆங்கில கல்வி இல்லாததன் காரணமாக 2009 சச்சார் கமிஷன் என்ற ஒரு கமிஷன் அதனுடைய அறிக்கையின்படி அன்றைக்கு இருந்த இஸ்லாமியர்களுடைய கல்வி ஞானம் என்பது 10% குறைவான. இஸ்லாமியர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அதுல 10 பேர் தான் படிக்கிறாள். அது எங்க இருப்பாங்கன்னா கேரளாவில் இருப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற ஏனைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கல்வி கற்றது கிடையாது. அடுத்து ஒரு 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப என்ன ஆயிருக்குன்னா ஓரளவிற்கு அந்த கல்வி ஞானம் என்பது அதிகமாயிருக்கு. ஆனால் எப்படி அதிகமாகிறது என்றால் 2 சாராராக மொத்தமாக பிரிந்து, ஒரு கூட்டம் மார்க்கத்தை மாத்திரம்தான் கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கூட்டம், மற்றொரு கூட்டம் எங்களுக்கு இந்த உலகம்தான் வேண்டும், எனவே உலக கல்வியை மாத்திரம்தான் கற்றுக்கொள்வோம் என்ற ஒரு கூட்டம். இப்படி இருப்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஊக்குவிக்கவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் சஹாபாக்களும் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால், அல்லாஹும் அவனுடைய ரசூலும் கற்றுத்தந்த பாதை, கல்வியை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள் என்றால், கல்வி என்று பொதுவாகத்தான் பார்த்தார்கள். இரண்டு சாராராக மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குரூப்பு அல்லது உலகத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய இன்ஜினியரிங், டாக்டர் என்று படிக்கக்கூடிய ஒரு குரூப்பு என்று 2 கிடையவே கிடையாது. இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயம்தான் ஆலிம்கள் அல்லது பட்டதாரிகள் என்று 2ஆக பிரித்து வைத்திருக்கிறது. சஹாபாக்களும் அதற்கு பின்னால் வாழ்ந்த தாபியன்களும் தபா தாபியன்களும் அப்படி வாழவில்லை. எந்த ஒரு கூட்டத்தாரை சிறந்த கூட்டம் ஹைருல் கர்ன் என்று கூறினார்களோ, ரசூல் கூறினார்களோ, அந்த கூட்டத்தார்கள் இப்படி பிரித்து பார்த்து வாழவில்லை. நாம ஏன் சிறந்தவர்களா இல்லைன்னு சொன்னா அதற்கு மாற்றமா இப்ப செய்யறனால தான். உதாரணங்கள் எவ்வளவோ எடுத்து போடலாம். எப்படின்னு சொன்னா, இன்றைக்கு கணிதம் படிக்கக்கூடிய அல்லது கணிதத்தினுடைய சின்ன அறிவு இருக்கக்கூடியவர்களுக்கு கணிதத்தில் அல்ஜீப்ரா என்ற ஒரு பிரிவு எவ்வளவு முக்கியமானது என்று தெரியும். அல்லது இன்றைக்கு சமூக வலைதளங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கக்கூடிய அல்காரிதம் என்றால் ஒரு வேலை இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று போடப்படக்கூடிய ஒரு வரைமுறை. அந்த வரைமுறையையும் அல்ஜீப்ராவையும் கண்டுபிடித்தவர் அல் கவாரிஸ்மி. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், ஆனா மறந்து அப்படியே சென்று விடுப்போம். முஹம்மது இப்னு மூசா அல் கவாரிஸ்மி என்பவர் அல்ஜீப்ராவை கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அல்ஜீப்ராவுடைய ஃபாதர் ஆஃப் அல்ஜீப்ரா என்பது ஒரு முஸ்லிம். கிட்டத்தட்ட 9வது நூற்றாண்டுகளில் ரசூலுக்கு 2 நூற்றாண்டுகளுக்கு பிறகாக வாழ்ந்தவர் அல் கவாரிஸ்மி. சரி, இவர் ஒருத்தர் தானா, ஏதோ ஒன்றுல எப்படியோ ஃபுளுக்கில் வந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது. ஜாபிர் இப்னு ஹையான் என்பவர் ஒரு வேதியியல் நிபுணர், ஒரு கெமிஸ்ட். நாம் இன்றைக்கு மருந்துகளை குடிக்கிறோம் அல்லது பாத்ரூம் கழுவுவதற்கூட ஒரு கெமிக்கல் பொருளை யூஸ் பண்றோம். இதனுடைய மூலக்கூறுகள், மூல கல்வி என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்து வருகிறது. அப்ப இவங்கெல்லாம் எதை யூனிவர்சிட்டிக்கு போய் படிச்சாங்களா? கிடையாது. மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். குரானிலும் ஹதீஸிலும் அல்லாஹும் அவனுடைய ரசூலும் கற்றுத்தந்த கல்வியில் என்ன உலகம் சார்ந்த விஷயங்கள் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து அதிலிருந்து எடுக்கப்பட்ட கல்விகள் இன்றைக்கு அவர்கள் கல்விமான்களாக இந்த உலகத்தில் போற்றப்படுகிறார்கள். நம்ம வாழக்கூடிய சமுதாயங்கள்ல இவங்களை பத்தி தெரியாது. இவங்களை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா இஸ்லாமிய மார்க்கம் வலுப்பெற்று விடும் என்பதற்காக இவர்களுடைய வரலாறுகள் மறைக்கப்படுகிறது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டியில இவங்களை பத்தி பாடம் நடத்துறாங்க. இங்கே நாம படிக்கிறது கிடையாது. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பல்கலைக்கழகங்களில் இவர்களை பற்றிய பாடங்கள் இல்லாத கிளாஸ் ரூம் கிடையாது. இப்ப இவங்க மாத்திரமா இப்னு சீனா, அபிசன்னா என்பார்கள். அபிசன்னா என்பவர் மிகப்பெரிய பிலாசபிஸ்ட், ஒரு தத்துவத்தை கூறக்கூடிய, எப்படி சாக்ரட்டிஸ் போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு போற்றப்படுகிறார்களோ அவர்களுடைய நிலையில் இருந்தவர் இப்னு சீனா. அப்ப அப்பேற்பட்ட மேதைகளை வளர்த்தது இந்த இஸ்லாமிய மார்க்கம். இப்னு ஹைத்தம் என்பவர், இன்றைக்கு நாம கண்ணாடியை பார்க்கிறோம், இன்றைக்கு இந்த போன் இருக்கு,
இந்த ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா, அந்த கேமராவிற்கு பின்னால் இருக்கக்கூடிய அறிவியலை அதிகமாக படித்தவர். ஆப்டிக்ஸ், கண்ணாடி நாம் பார்க்கக்கூடிய கண்ணில் பவர் இருந்தால் போகக்கூடிய கண்ணாடி, இந்த கேமராவில் இருக்கக்கூடிய லென்ஸு, இது சம்பந்தமான பாடங்களை படித்தவர் இப்னுல் ஹைத்தம். இப்போ இத்தனை முஸ்லிம்கள், இவர்களெல்லாம் ஆலிம்களான்னு கேட்டால் ஆலிம்கள். நாம் பார்க்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய வெறுமன மார்க்கத்தை மாத்திரம், குரானை ஹதீஸையும் மாத்திரம் படித்த ஆலிம்கள் அல்ல. குரானையும் படித்திருப்பார்கள், ஹதீஸையும் படித்திருப்பார்கள். அந்த குரான் ஹதீஸில் அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவியல் சார்ந்த, உலகம் சார்ந்த விஷயங்களை எடுத்து ஆராய்ந்து அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த அறிஞர்கள். அப்போ தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், எல்லா முஸ்லிம்களுக்கும் இல்மை கற்றுக்கொள்வது ஃபர்ல் என்ற அந்த தாத்பரியத்தை உணர்ந்ததால் தான் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய சமுதாயம் என்பது அது கோல்டன் எரா ஆஃப் இஸ்லாமிக் ஏஜ் என்று கூறுவார்கள். ஒரு தங்க அல்லது பொற்காலம், இஸ்லாமிய மார்க்கத்தின் பொற்காலம் என்பது அன்றைய காலம். ஏனால் அறிவாளிகள், அறிவு ஜீவிகள் அத்துணை நபர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு எத்துணை நபர்கள் இஸ்லாமிய முஸ்லிம்கள் அந்த அறிவு ஜீவிகளுடைய பட்டியலில் இருக்கிறார்கள்? ஒரு கிறிஸ்தவன் இருக்கிறான், அல்லது ஒரு யூதன் தான் அந்த பட்டியல்களில் இன்றளவும் இருக்கிறான். எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறார்கள்? மார்க்க அறிஞர்களை நம்மால் எடுத்து காட்ட முடியும். வெறுமன மார்க்கத்தை மாத்திரம் படித்த அறிஞர்களை நம்மால் எடுத்து காட்ட முடியும். ஆனால் அந்த கிறிஸ்தவர்கள் பைபிளையும் படிப்பான், அதே சமயத்தில் அறிவியலையும் படைச்சு அறிவியலாளர் அல்லது அறிஞர் அல்லது சயின்டிஸ்ட், விஞ்ஞானி என்ற பெயரை வாங்கி கொண்டு செல்வான். ஏன்? அவனுடைய மார்க்கத்தை படிக்கவில்லையா? அல்லது ஒரு யூதன் அவனுடைய தௌராத் என்று அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த வேதத்தை படிப்பான். அவன்கிட்ட அதில் கேட்டால் என்ன வேணா சொல்லுவான். அதிலிருந்து அவன் அது சார்ந்த விஷயங்கள் மாத்திரம் அல்லாமல் விஞ்ஞானத்தையும் படித்து பல விஞ்ஞானிகள் யூதர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்ப ஏன் இஸ்லாமிய விஞ்ஞானிகள் வருவது கிடையாது? அல்ல, விஞ்ஞானம் மாத்திரமல்ல, இஸ்லாமியர்களில் மருத்துவர்கள் ஏன் மிக குறைவாக இருக்கிறோம்? இஸ்லாமியர்களில் ஏன் பொறியாளர்கள் மிக குறைவாக இருக்கிறோம்? இஸ்லாமியர்கள் என்றால் வெறுமனே அதிகமான தாடியோடு தொப்பி போட்டு கொண்டு தொழுகை நடத்தக்கூடிய அந்த ஒரு மார்க்க அறிஞர் தான் தெரிவார். கற்பனைக்கு வந்தனா அதுதான் வரும். நமக்கு ஒரு பொறியாளரோ அல்லது ஒரு மருத்துவரோ நம்முடைய மூளைக்கு எட்டுவது கிடையாது. ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் எந்த அளவிற்கு கல்வியில் ஈடுபாடோடு இருந்தார்கள் என்பதை நாம் எல்லாம் பார்க்கணும். அப்போ இல்முக்கு அல்லாஹ் கொடுக்கிற படித்தரமே வேற. அந்த இல்மெல்லாம் மார்க்க கல்வி அல்லது உலக கல்வி என்று பிரிப்பது கிடையாது. மன் சலக தரீகன் யல்தமிசு ஃபீஹில் இல்ம், இல்மை தேடி ஒருவன் அந்த பாதையில் செல்கிறான் என்றால் சஹலல்லாஹு தரீகன் இலல் ஜன்னா, கல்வியை தேடி ஒருவன் ஒரு பாதையில் பயணிக்கும் பொழுது அவனுக்கான சுவனத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்குகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த இடத்திலே மார்க்க கல்வி என்று ரசூல் குறிப்பிடலை. இல்மை தேடி செல்லும் பொழுது, சரி என்ன ஆலிம்சா போய் இன்ஜினியரிங் படிங்க, டாக்டரேட் படிங்க என்று சொல்றாரான்னு பார்த்தா இல்லை, இரண்டையும் படிக்க வேண்டும். இரண்டும் தேவை. மார்க்கம் எந்த அளவிற்கு நாம் படிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோமோ அந்த அளவிற்கு உலக விஷயங்களையும் படிக்க வேண்டும். உலக விஷயத்தை படிப்பதற்கு எந்த அளவிற்கு ஆர்வம் இருக்கிறதோ, இதை படித்தால்தான் நாளை என்னால் சம்பாதிக்க முடியும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதோ, அதே போல மார்க்கத்தை படித்தால்தான் என்னால் சுவனத்தில் நுழைய முடியும் என்ற எண்ணமும் அந்த ஆர்வமும் இருக்க வேண்டும். இரண்டுமே ஒரே அளவிற்கு இருக்க வேண்டும். ஒரு படி இது மேலே, ஒரு படி இது கீழே இருக்கக்கூடாது. இரண்டு கல்விகளை கற்பதற்கான ஆர்வமும் அந்த இரண்டுன்ற பேச்சுக்கே இனிமேல் இடமில்லாமல் போகணும். கல்வின்னு பேசினாலே நாம் உலகம் சார்ந்த மார்க்கம் சார்ந்த இரண்டையும் சேர்த்து தான் இருப்பது என்ற நிலைமை வர வேண்டும். இன்றைக்கு இரண்டு கல்வி என்ற பேச்சு மாறி கல்வி என்ற பொதுவான ஒரு குடைக்கு கீழாக அந்த இரண்டுமே வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது வெறுமனே ஆண்கள் மாத்திரமா என்று பார்த்தால் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் பெண்களில் பல கல்விமான்கள் இருந்தார்கள். அப்போ கல்வியை கற்றுக்கொள்வது யாருக்கெல்லாம் ஃபர்லு?
அந்த ஹதீஸை எடுத்து பார்க்கிறோம். தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். முஸ்லிமான ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை. அதிலும் நாம் என்ன ஆகிறோம்? கீழே உள்ள ஒரு தாழ்ந்த நிலையில் தான் இருக்கிறோம். பெண் கல்வியை எடுத்து பார்த்தால் இன்னும் குறைவாக இருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில், இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் பெண்களுடைய கல்வியை எடுத்து பார்த்தா ரொம்ப குறைவானதாக தான் இருக்கிறது. அந்த நிலைமைகள் எல்லாம் மாற வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையெல்லாம் மாற்றி நல்ல ஒரு கல்வியாளர்கள் நிறைந்த ஒரு சமுதாயமாக இந்த இஸ்லாமிய சமுதாயத்தில் வெறுமனே மார்க்கத்தில் மாத்திரமல்லாமல், வெறுமனே உலக கல்வியில் மாத்திரமல்லாமல் இரண்டும் ஒரு சேர இருக்கக்கூடிய ஒரு நல்ல சமுதாயமாக, ஒரு சிறந்த சமுதாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம சமுதாயத்தை ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியாளர்களே, சகோதர சகோதரிகளே, அப்போ இறுதியாக, முதலுரையில் இறுதியாக சொன்னது போல, கல்வியை கற்றுக்கொள்வது என்பது ஒவ்வொரு ஆணுக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் கடமை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம சமுதாயம் எப்படி இருக்கிறது என்றால், பெண் என்பவள் வேற ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுத்துட்டு என்ன பண்ணிடுவாங்க? வேற வீட்டுக்கு போயிடுவாங்க. அல்லது வீட்டிலேயே இருக்கக்கூடியவர்கள் தானே, சம்பாதிக்க போறாங்களா என்ற ஒரு எண்ணத்தில் பெண்களுக்கான கல்வி என்பது, அது உலக கல்வியாகட்டும் மார்க்க கல்வியாகட்டும், இரண்டு கல்வியிலுமே என்ன செய்யறாங்க? பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய கல்வி என்பது சற்று குறைவாக இருக்கிறது. இதை யாராலும் மறுக்க முடியாது, ஒரு மறுக்க முடியாத உண்மை. பெண்களுக்கான கல்வி என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. எத்தனை பெண் ஆலிமாக்கள் இருக்கிறார்கள், எத்தனை பெண் ஹாஃபிலாக்கள் இருக்கிறார்கள், குரானை மனனம் செய்த பெண்கள் எத்தனை நபர்கள் நம்முடைய சமுதாயத்தில் நம்மளால பார்க்க முடியும். ஆனால் அதுவே ஆண்கள்கிட்ட எல்லா ஊர்கள்லையும் ஆலிம்கள் இருக்காங்க. எல்லா ஊர்களிலும், சில ஊர்களில் தெருவுக்கு தெரு ஹாஃபில்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் பெண்களிடத்திலே அந்த நிலைமை கிடையாது. உலக கல்வியானாலும் பல பெண்கள் 12வது வரையும் தான் படிக்க வைக்கப்படுகிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்யப்படுகிறார்கள்? மாப்பிள்ளையை பார்த்து கட்டி கொடுத்துட்றோம். ஏதோ கவர்மெண்ட் 18 வயசுன்னு வச்சிருக்கிறதுனால ஒரு வருஷம் லேட்டாக கொடுப்பாங்க. இல்லைனா அந்த ஏஜ் லிமிட்டும் இல்லைனா 17 வயதில் கட்டி கொடுக்குவார்கள். ஏன் கல்யாணத்திற்கு பிறகு அவர்களால் படிக்க முடியாதா? அந்த ஒரு எண்ணம் நம்மிடத்திலே மிகவும் குறைவானதாக இருக்கிறது. ஆண் பிள்ளைக்கும் பெண் பிள்ளைக்கும் இடையே பாரபட்சம் காட்டுவதை அநீதமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த சம்பவத்தை ஏற்கனவே நம்ம ஒரு பயான்ல பதிவிட்டிருக்கோம். ஒரு சஹாபி ஒரு ஆண் குழந்தையை தன்னுடைய வலது பக்க தொடையில அமர வைத்து தன்னுடைய பெண் குழந்தையை தரையில் அமர வைக்கும் பொழுது ரசூல் கோபப்பட்டார்கள். ஏன் இன்னொரு தொடை இல்லையா அவங்ககிட்ட என்று கேட்டார்கள். அவர் அந்த குழந்தையை எடுத்து 2 குழந்தையுமே சரிசமமாக தன்னுடைய மடியில் அமர வைத்த பிறகுதான் அல் ஆன் அதல்த, இப்போதான் நீங்க நீதி செலுத்தினீங்க என்பதாக குறிப்பிட்டார்கள். அப்ப கல்வி கொடுக்கும் பொழுதும் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுக்கு எந்த அளவிற்கு கல்வியை தரோமோ அதே அளவிற்கான கல்வியை பெண் குழந்தைகளுக்கும் தர வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பேச்சுலர் டிகிரி படிக்கிறானா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தை பேச்சுலர் டிகிரியை வாங்கியிருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மாஸ்டர்ஸ் போட்டு போஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்காரா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தையும் போஸ்ட் கிராஜுவேட் ஆயிருக்கணும். கல்யாணம் முடித்த பிறகும் படிப்பதற்கான எவ்வளவோ வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கிறது. டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் ஆயிடுச்சு, காலேஜுக்கெல்லாம் போக தேவையில்லை, வீட்டில் உட்காந்தே படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. எனவே நம்முடைய பெண் குழந்தைகளும் அதிகமாக கல்வி கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னு சொன்னா, எப்பொழுது ஒரு ஆண் கல்வி கற்றுக்கொண்டான் என்றால் அவன் இருக்கக்கூடிய அந்த தலைமுறையை சரியாக பார்த்து கொள்வான். சம்பாதிப்பது அல்லது அந்த வீட்டை கட்டி காப்பது என்று பார்த்து கொள்வான். என்றைக்கு ஒரு பெண் கல்வியை கற்றுக்கொள்கிறாளோ அப்போதான் அடுத்த தலைமுறை கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைமுறையாக உருவாகும். ஏன்னா ஆண்கள் வேலைக்கு போயிடுவோம், வீட்டில் இருக்க மாட்டோம். வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி கற்றுத்தருவது யார்? நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு வந்து நீங்கள் சொல்லி தருவீங்களா? உங்களுடைய கல்வியை நீங்கள் சொல்லி தருவீங்களா? வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் சொல்லித்தரணும். அப்போ அதுக்கு அவர்களுக்கு நாலேஜ் வேணும்,
அது மார்க்க கல்வியாகட்டும் அல்லது உலக கல்வியாகட்டும், ஒரு குழந்தைக்கு சொல்லித்தரக்கூடிய அந்த குழந்தை 12வது படிக்க வரும் அந்த அளவிற்காவது அந்த பெண்ணுக்கு கல்வி அறிவு இருந்தால்தான் அந்த பெண் என்ன செய்வாங்க, வீட்டில் இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களை பதிலளிப்பார்கள். சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்தது அதிகப்படியான ஹதீஸுகளை அறிவித்தது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். 2210 ஹதீஸுகள் அறிவிச்சிருக்காங்க. நமக்கு ஒரு 20 ஹதீஸாவது தெரியுமா? நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு 20 ஹதீஸ் மனப்பாடமா தெரியுமா என்பதை யோசித்து பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த ஹதீஸுடைய எண்ணிக்கை 2000க்கும் அதிகமானது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தது ஆயிஷா ரலியல்லாஹு, வேற ஆண்களே கிடையாது. இப்போ அந்த அளவிற்கு சஹாபிய பெண்களுடைய கல்வி இருந்தது. சரி, இவங்க ரசூலுடைய மனைவி அதனால அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். சரி, வேற துறைகளில் பார்க்கலாம். இது மார்க்கத்துறை. போர்கள் நடக்கும் பொழுது அந்த போரில் அடிபட்டவர்களுக்கு மருத்துவம் பார்க்கக்கூடிய செவிலியர்களுடைய கடமை முழுக்க பெண்கள் தான் எடுத்துக்கொண்டார்கள். அப்ப அந்த அறிவு அவர்களுக்கு எங்கிருந்து வந்தது? யார் கற்றுத்தந்தார்கள்? பள்ளிக்கூடத்திற்கு சென்றார்களா அல்லது பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்களா? மதீனாவும் மக்காவும் எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட அல் ஷிஃபா பின்த் அப்துல்லா, இவங்களுடைய இயற்பெயர் என்பது லைலா பின்த் அப்துல்லா என்பது அவர்களுடைய இயற்பெயர். அவர்கள் அந்த நர்சிங் படித்ததன் காரணமா, அந்த கலை அவர்களுக்கு தெரிந்ததன் காரணமாக அல் ஷிஃபா என்று பெயர் வருது. ஷிஃபானா என்ன? நோய் நிவாரணி. அப்போ அவங்க அந்த அளவிற்கு அதில் அவர்கள் திறமை வாய்ந்தவர்களாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு அது பெயராகவே ஆயிடுச்சு, அல் ஷிஃபா பின்த் அப்துல்லா. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எழுத படிக்க தெரிந்த ஒரு சில சொற்பமானவர்களில் இவர்களும் ஒருவர். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தவங்க, இந்த சஹாபிய பெண்மணி ஒருத்தவங்க, ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா ஒருத்தவங்க. இப்படி எழுத படிக்க தெரிந்த ஒரு சில சொற்பமான நபர்களில், சொற்பமான பெண்மணிகளில் இவர்களும் ஒருவர். ரசூலுக்கு கூட எழுத படிக்க தெரியாது, ஆனால் ஒரு சில நபர்களுக்கு தான் தெரியும். அவர்களை ரசூல் காத்திபுல் வஹியை எழுதக்கூடிய என்று ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே ரசூல்லா வச்சிருந்தாங்க. அதுல இவங்கெல்லாம் இருந்தாங்க. அதிலும் குறிப்பாக நம்ம இன்னைக்கு அரபியில வீட்டில் ஃப்ரேம்லாம் வாங்கி மாற்றோம்ல, டெக்கரேஷன் பண்ணி குரானுடைய ஆயத்தை டெக்கரேட்டிவா எழுதியிருப்பாங்க. நாம பார்க்கிற குரான்ல இருக்கக்கூடிய எழுத்து மாதிரி இருக்காது, கேலிகிராஃபி. அப்படி நம்ம சேர்த்து எழுதுவது போல, கர்சிவ் ரைட்டிங் இங்கிலீஷ்ல சொல்றோம்ல, அதே மாதிரி கேலிகிராஃபியில அந்த கலையில் வல்லமை வாய்ந்தவர் இந்த அல் ஷிஃபா பின்த் அப்துல்லா. அதை ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்க. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளவு பெரிய ஆளுமை மிக்கவர் என்றால், பெண்களில் குரானை முதல் மனனம் செய்தவர் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு பெண் ஹாஃபிதா. வேற எந்த மனைவிமார்களுக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் முதலாவதாக தரவில்லை. ஹஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் குரானை முழுவதுமாக மனனம் செய்தார்கள். நம்ம வீட்டு பெண்கள்ல ஒரு ஜுஸுவை மனனம் செய்தவர்கள் எத்தனை நபர்கள்? நம்ம அதற்கான வாய்ப்பை அவர்களுக்கு வழங்குகிறோமா? அதுதான் பார்க்க வேண்டும். அவங்களுக்கு கொடுத்து பாருங்க, அவங்க மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அதற்கான நேரத்தை அவர்களுக்கு கொடுத்து பாருங்க, அவர்கள் மிக ஆர்வத்தோடு, கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுக்கு அந்த வீட்டில் நேரம் கொடுக்கப்பட்டு அதே அளவிற்கான நேரம் ஒரு ஆணுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், முதலாவதாக குரானை மனனம் செய்பவர் ஒரு பெண்ணாகத்தான் இருப்பார். ஏனால் குரானை மனனம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் பெண்களுக்குத்தான் அதிகமாக இருக்கும், கண்கூடாக பார்த்திருக்கோம். ஆனால் அதற்கான நேரம் அவர்களுக்கு கொடுக்கப்படுவது கிடையாது. வீட்டு வேலைகள் அல்லது வீட்டில் சமையல் அல்லது குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டும் என்று வீடு சார்ந்தே ஒரு பெண் வார்த்தெடுக்கப்படுகிறாள். அவளுக்கு மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான அல்லது உலக கல்வியை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கூட வழங்கப்படவில்லை என்றால், நாளைக்கு அது நம்மீது தான் நாளை அல்லாஹ்விடத்திலே கேள்வியாக வரும். உன் வீட்டில் ஒரு பெண் உனக்கு கீழே தானே இருந்தாங்க, உன்னுடைய பொறுப்பில் இருக்கும் பொழுது தலபுல் இல்மி ஃபரீலா, அதாவது ஒரு பெண்ணை எப்படி நம்ம தொழுகக்கூடாதுன்னு நம்ம அடக்கி வச்சா அது யார்கிட்ட எப்படி கேட்பான்? நம்மகிட்ட தான் கேட்பான். உன் பொறுப்புல இருந்த ஒரு பெண்ணை ஏன் நீ தொழுக விடலை என்று கேட்பதை போலத்தான் இந்த கட்டாய கடமைக்கும் அல்லாஹ் கேட்பான். கல்வி கற்பது என்பது கட்டாயமாக ஆக்கியிருக்கோம். அப்போ அதற்கான வாய்ப்பை உன்னுடைய பொறுப்பில் இருந்த பெண்ணுக்கு ஏன் நீ கொடுக்கல என்ற கேள்வியை நம்மிடத்தில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைப்பான்.
அப்போ அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய கிடுக்கு பிடிகளுக்கு நாம் பயந்தோன்னு சொன்னால் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கல்வியை சரியான முறையில் கொடுக்க வேண்டும். வெறுமன மார்க்க கல்வி மாத்திரமல்ல, உலகக் கல்வியையும் இரண்டையும் சேர்த்து அவர்களுக்கு கொடுக்கும் பொழுது மார்க்கத்தை வைத்து குழந்தைகளை ஒழுக்கமாக வளர்ப்பார்கள், உலகக் கல்வியை வைத்து அந்த கல்வியை அடுத்த குழந்தைகளுக்கு அவர்கள் கற்றுத்தருவார்கள். இன்னொரு சஹாபி பெண்மணி பார்க்கிறோம், மிகவும் ஆச்சரியமான விஷயம். ஹிஸ்ட்ரி இதெல்லாம் வரலாறில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ருஃபைதா பின்த் சஅத் போர்ல எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா முதலாவதாக ரசூல் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் என்பது ருஃபைதா பின்த் சஅத். அவங்க கூடாரத்துக்கு எடுத்துட்டு போங்க, இவர் சரியாகுவதற்கு மிக அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்று அனுப்பப்படுவார்கள். இந்த உலகத்தில் முதல் செவிலியர் யார் என்றால் ஹிஸ்டரியில இருக்கு, நீங்க கூகுள்ல கூட போய் போட்டு பாருங்க, ருஃபைதா பின்த் சஅத். இந்த உலகத்தின் முதல் நர்ஸு, ஃபர்ஸ்ட் நர்ஸ் இன் த வேர்ல்டு. அதற்கு முன்னாடி பெண்கள் நர்ஸு கிடையாது. எந்த மருத்துவமானாலும் ஒரு மருத்துவர் ஒரு ஆண் தான் பார்ப்பார். பெண்களுக்கு பெண்ணே நர்ஸு பார்க்கணும்னு சொன்னா கூட அந்த காலத்துல ஆண்கள் தான் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. இந்த உலகத்தின் முதல் செவிலித்தாய் என்பது, முதல் செவிலியர் என்பது ஒரு பெண், அதுவும் ஒரு சஹாபிய பெண். ரசூலை நேருக்கு நேராக பார்த்த, ரசூலோடு பேசி உறவாடைய ஒரு பெண் ருஃபைதா பின்த் சஅத், இந்த உலகத்தின் முதல் செவிலியர். அப்ப அந்த அளவிற்கு உலக கல்வியும் உலகத்தை பற்றிய அறிவும் மார்க்கத்தை பற்றிய அறிவும் அவர்களுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஆட்சியில் ஏதாவது ஒரு ஆலோசனை வேண்டும் என்றால் இவர்களிடத்திலே ஆலோசனை கேட்பார்கள். அப்ப அந்த அளவிற்கு உலகத்திலும் மார்க்கத்திலும் சரிசமமாக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்களும் சஹாபிய பெண்மணிகளும் தாபியன்களும் தபா தாபியன்களும். அப்ப நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு எந்த அளவிற்கு கீழே தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்த்துக்கணும். எத்தனை நபர்கள் நம்மள டிகிரி வாங்குறோம், அதே டிகிரி வாங்கியவர்கள் எத்தனை நபர்கள் மார்க்க அறிஞர்களாக இருக்கிறார்கள், அல்லது எத்தனை மார்க்க அறிஞர்கள் அதே நேரத்தில் டிகிரியும் வச்சிருக்காங்க. எத்தனை நபர்கள் கவர்மெண்ட்டுடைய வரக்கூடிய எக்ஸாமை எழுதுறோம், காம்படேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் போடுறா, அதில் நிறைய முஸ்லிம்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் நிரப்பப்படாமல் ஜென்ரல் கேட்டகரிக்கு போயிடுது. 3% சொல்லி ஒரு அளவீடு வச்சிருக்கான்னு சொன்னா, ஒரு ரிசர்வேஷன் வச்சிருக்கான்னு சொன்னா அதுல 1% தான் ஃபில் ஆகுது. ஏன்னா எழுதுறதே அவ்வளவுதான். அப்ப அதற்கான ஆர்வம் ஊட்டுதல், அந்த ஆர்வம் என்பது நம்ம இடத்திலே கிடையாது. ஒன்று பணம் சம்பாதிக்க வேண்டும், அல்லது முழுக்க மார்க்கத்தில் இருக்க வேண்டும். இந்த நடுவு நிலைமை அல்லாஹ் எதை விரும்பினானோ உம்மத்தோ வசத்தா என்று இந்த உம்மத்தை எது நடுநிலைமையான உம்மத் என்று சொன்னானோ அந்த நடுநிலைமை எந்த விஷயத்திலும் நம்ம இடத்திலே இல்லாமல் போயிடுச்சு. இதையும் கத்துக்கணும் அதையும் கத்துக்கணும், நடுவு நிலைமையில இருக்கணும். முழுக்க மார்க்கத்தை கற்றுக்கொள்வதும் சரியானதல்ல, முழுக்க உலகத்தில் கற்றுக்கொண்டு மார்க்கத்தை மறப்பதும் சரியானதல்ல. ரசூல் காட்டி தந்த வழியுமல்ல, சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையும் அல்ல. அப்ப நடுநிலைமையில் இருந்து இந்த உலகத்தில் எல்லா துறைகளிலும் முஸ்லிம்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லோரும் மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். நமக்கு ஒரு டவுட்னா போய் மார்க்க அறிஞர்கிட்ட கேட்கக்கூடிய நிலைமையில இருந்து நாமே வீட்டுக்கு போய் ஒரு கிதாபை எடுத்து பிரட்டி பார்த்து நாமே அதுக்கான விடையை தேடிக்கொள்ளக்கூடிய இடத்தில் இருக்க வேண்டும். எத்தனை நபர் நம்முடைய வீட்டில் எத்தனை இடத்துல புகாரி முஸ்லிம்கள் சஹி புக் இருக்கு, வேற கிதாபு தேவையில்லை, புகாரி முஸ்லீமாவது நம்ம வீட்டில் வாங்கி வச்சிருக்கோமா? ஒவ்வொரு புக்கா வாங்கினாலும் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். நம்முடைய சம்பாத்தியத்தில் ஒரு பகுதியை இஸ்லாமிய கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று இன்வெஸ்ட் பண்ணோனாலே புகாரி முஸ்லிம் அந்த 2 கிதாபு சஹீஹான ஹதீஸுகள் முழுக்க நிறைந்திருக்க, எல்லா ஹதீஸும் சஹீ, நீங்கள் லைஃப் சஹீஹ்னா பிரிக்க தேவையில்லை. இந்த 2 கிதாபில் இருக்கக்கூடிய எல்லா ஹதீஸுகளும் சஹீஹான ஹதீஸுகள். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபாலோ பண்ணலாம், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஃபாலோ பண்ணலாம். அப்போ அதையாவது நாம் வாங்கி வச்சுருக்கோமா? ஏதாவது ஒரு மார்க்கத்தில் ஒரு சந்தேகம் ஏற்படும் பொழுது அந்த ஹதீஸ்ல அந்த டாபிக்ல போய் தேடக்கூடிய அறிவு நமக்கு இருக்கிறதா? அதை தேடுவது என்பதே ஒரு தனி கலை. ஹதீஸ்ல போய் நமக்கு தேவையான சட்டத்தை பெற்றுக்கொள்வது என்பதே ஒரு தனி கலை. அந்த கலையை மார்க்க அறிஞர்கள் மாத்திரமல்லாமல் அனைவருமே கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது, அப்படி கற்றுக்கொண்டால்தான் இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இப்படி இருக்கும் பொழுது நீங்க மதரசாக்குன்னு தனியா போக தேவையில்லை. நீங்கள் ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜுக்கு போகலாம். ஆனால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்தில் வீட்டில் கற்றுக்கலாம்.
அப்ப இந்த நிலைமை எப்போது மாறுகிறதோ அன்றைக்குத்தான் இந்த சமுதாயம் வளர்கிறது, அந்த சமுதாயம் மேம்படுகிறது என்ற அர்த்தம். நாளை மறுமை நாளின் அடையாளமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டிய ஒரு அடையாளம் இந்த சமுதாயத்திடமிருந்து கல்வி எடுக்கப்படுவது. அது கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் அது மாற வேண்டும் என்றால், கல்வி எடுக்கப்படுகிறது என்றால் இந்த சமுதாயம் தாழ்த்தப்படுகிறது என்றால், இன்றைக்கு இந்த உலகத்தில் இந்த சமுதாயம் அடிவாங்கி கொண்டிருப்பதை போல எந்த இடத்திற்கு சென்றாலும் அடிவாங்கி கொண்டேதான் இருக்கும். அந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் கல்வி ஆண் பெண் என்ற பாரபட்சம் பார்க்காமல் அனைவருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்பது மார்க்கம் உலகம் என்று இரண்டாக பிரிக்காமல் இரண்டையும் ஒன்றோடு சேர்த்து ஆண் பெண் கல்வி என்ற இரண்டும் தேவை, மார்க்க உலக கல்வி என்ற இரண்டும் தேவை. எனவே இதை அனைத்தையும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த தலைமுறையினருக்கு நம்முடைய கொடுக்கக்கூடிய கல்வியில் சரியானதாக மார்க்கத்தையும் உலகத்தையும் சேர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலை அமைக்க வேண்டும். அதற்கான கட்டமைப்பை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்தில் ஒரு நல்ல சூழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகூலு கௌலி ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ். அகீமிஸ் ஸலாத்.